பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் ஆமென். இந்த காணொளி இறை வழிபாட்டிலே பங்கேற்கின்ற அருமையான இறைமக்கள் அனைவரையும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து இந்த நாளிலும் அவரை தொழுது கொள்ள முடியாத பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு மீண்டும் ஒரு விசையாய் கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த வாரங்களிலே பலவிதமான செய்திகளை நாம் ஊடகங்களின் மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். சமாதானத்திற்கு குறைவான காரியங்கள், ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவருக்குள் நம்மை பலப்படுத்திக் கொண்டவர்களாக நாம் ஒரு புதிய மாதத்தில் பிரவேசித்து 12 நாட்களை கடந்து 13வது நாளை நாம் தெரிந்து கொள்ள முடியாத கர்த்தர் மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம். இந்த வழிபாட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் தலைகளை வணங்கி நாம் இந்த ஆராதனையின் ஆரம்பத்திற்காக நாம் யாவரும் ஜெபிப்போம், ஜெபம் பண்ண கிடவோம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் நல்ல பிதாவே, அருமையான காலவேளைக்காக நீங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். மீண்டுமாய் என்னுடைய பாதத்தில் அமர்ந்து உண்மை ஆராதிப்பதற்காக நீ கொடுத்த இந்த தருணத்திற்காக ஸ்தோத்திரம். நேற்றைய தினம் இருந்த அநேக மக்கள் இந்த நாளிலே இல்லை சுவாமி, பல்வேறு விதமான நிலைப்பாட்டிலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். நீங்கள் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, வாழ்வுக்காக, வாழ்வின் ஆதாரங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லி இந்த காலை நேரத்தில் நாங்கள் துதிக்கிறோம். இந்த காணொலி இறை வழிபாட்டிலே பங்கேற்க ஆண்டவர்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடவுளுடைய கிருபையும் சமாதானம் இந்த ஆராதனையை தொடக்கம் முதல் முடிவு வருகிறது. எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி விட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகத்தக்கதாக ஆராதனைக்கு ஆர்வமாக நாம் கீர்த்தனையிலே 212வது பாமாலையை நாம் பாடக்கடவும். பாமாலை 212வது பாமாலை. மகளோர்க்கதை போலவே இயேசுவின் ராஜரீகமே 212வது பாமாலை. மகளோர்க்கதை போலவே இயேசுவின் ராஜரீகமே விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொருட்டு அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் பயபக்தியோடு அறிக்கை செய்ய கடவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாம இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.
நாம் யாவரும் 19ஆம் சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 19வது சங்கீதம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதுமில்லை. ஆகினும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலையைப் போல நம் பாதையும் போல மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதில் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படுத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒடுகும் தெளிதேனும் மதுரம் உள்ளதாயிருக்கிறது. அன்றையும் அவைகளால் அடியே எச்சரிக்கப்படுகிறது. அவைகளை கை கொள்ளுகிறதால் மிகுந்த பலனுண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறது யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாகும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியை விலக்கி காணும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகியிருப்பேன். என் கண்களையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் விடுதியாயிருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருச்சபையினுடைய அறிவிப்புகளாக தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருக்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுது திருக்கோயில் திறக்கப்படும் என்பதை இன்னும் அரசு நமக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை. ஒருவேளை ஆண்டவருக்கு சுத்தமானால் ஜூலை மாதத்திலே அது திறக்கப்படலாம் என்று ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. அதற்காக ஜெபியுங்கள். சீக்கிரமாக நாம் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இருக்கின்றது கடகலான சூழ்நிலையிலே நீங்கள் தொடர்ந்து எல்லா விதமான கவனத்தோடு அன்றாட வாழ்க்கையில மிகுந்த கவனத்தோடு நாம் உண்ணுகிற உணவிலே மற்ற எல்லா காரியங்களிலும் நாம் மிகுந்த ஞானத்தோடு இருக்க ஆண்டவர் நம்மை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறார், அறிவுறுத்துகிறார். ஆகவே வேதமே நமக்கு வெளிச்சம். வேதமாய் தான் சொல்லுகிறது, வேதம் வெளிச்சமாயிருக்கிறது. அந்த வெளிச்சத்திலே நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நாம் உறுதியாக பெற்றுக்கொண்டு எல்லா விதமான வேடு படங்களை கடந்து நாம் செல்ல முடியும் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருகின்ற வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நண்பர்கள் நேற்று, அதாவது 12வது சனிக்கிழமை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். உடுமலைப்பேட்டையிலே இருக்கக்கூடிய அருமையான சகோதரர் அரவிந்த், சகோதரி ஜெயந்த் அரவிந்த் அவருடைய குமாரத்தி ஜோஷினி அவர்கள் தனது பிறந்த நாளை 12ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினத்திலே அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருமதி கெஜா கிளாடிஸ் அவர்கள் சென்னையிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 16ஆம் தேதி புதன்கிழமை கெவின் சகோதரர் அன்பு பிரகாஷ் அவர்களுடைய குமாரன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 17ஆம் தேதி வியாழக்கிழமை திரு விஜயேந்திரன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம், ஜெபமனு கடவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடின அருமையான பிள்ளைகளை திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அங்குள்ள ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கற்று ஆசீர்வதிக்கிறார்கள். கடந்த வருடம் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து இந்த புதிய ஆண்டை கிருபையாக கொடுத்திருக்கிறேன். இந்த வருடத்தில் அவர்களுக்காக வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளை ஆண்டவர் பரத்திலிருந்து கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறதா ஸ்தோத்திரம். விசேஷமாக நேற்றைய தினத்திலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிய ஜோஷினிக்காக ஜெபிக்கிறோம். அருமையான குழந்தை கற்று ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கல்வியிலும் வளர்ச்சியிலும் தேவனுடைய கிருபையிலிருந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளுடைய பாதுகாவலும் பராமரிப்பும் தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இவருடைய ஆசீர்வாதத்தை வழிநடத்திட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அதுபோல புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் நிலைப்படுத்திக் கொண்டோம். 2 திருமறை பகுதிகளை நம்முடைய தியானத்திற்காக இந்த நாளிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே திருச்சபையுடைய நாட்காட்டின்படி இந்த ஞாயிறு, குறிப்பாக இந்த சிறப்புக்குரிய ஞாயிறு, படைப்புகள் யாவும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. கிரியேஷன் ப்ரோக்ளைம் க்ளோரி ஆஃப் காட். படைப்புகள் அனைத்தும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்ற தலைப்பிலே இந்த நாளுக்குரிய தியானத்தை நாம் சிந்திக்க நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வருடம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி அகில உலக சுற்றுச்சூழல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வருடம் ஒரு சிறப்புக்குரிய வருடம். அது என்ன வருடம் என்று சொன்னால் காற்று மாசுபாடு வருடம். ஆகவே நாம் சுவாசிக்கிற இந்த காற்றை நாம் தூய்மை உள்ளதாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இந்த வருடத்தை நாம் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி அதை குறியீடு செய்திருக்கிறார். உங்களில் ஒருவேளை ஒரு சிலருக்கு அது தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமல் போயிருக்கலாம். ஆகவே வாழ்வின் அடித்தளமாகிய நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும். நாம் எத்தனை உடையவர்களாக இருந்தாலும் காற்று தூய்மையாக இல்லாவிட்டால் ஒரு மனிதனுடைய உடல் கெட்டு போயிடும். ஆகவேதான் இன்றைக்கு இந்த கொரோனா காலங்களில் நாம் எல்லோரும் முகமூடி அணிந்து வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்மை அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறது. அப்படி முகமூடி அணிந்து செல்லாவிட்டால் இந்த காற்றிலே இருக்கக்கூடிய தொற்றானது நம்முடைய உடலை தாக்கி நம்மை இறப்புக்கு நேராக இழுத்து சென்றுவிடும் என்பது அறிவுறுத்தலாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு எல்லாரும் இந்த காலகட்டத்திலே நாம் முகக்கவசம் அணிந்து நாம் வெளியே செல்லுகிறது ஒரு இயல்புக்குரிய நிலையாக இருக்கிறது. ஆகவே இந்த நிலை மாறி வேறு நிலை வரும் என்று சொன்னால், காற்றிலே மாசு இருக்கும் என்று சொன்னால், தொடர்ந்து இந்த முகக்கவசத்தை அணிய வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படும். ஆகவே நாம் வாழக்கூடிய சூழல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதனால நம்ம பொதுவாகவே சொல்லுவோம், அட்மாஸ்பியர் நல்லா இருந்தால் தான் நாம் எதையும் செய்ய முடியும். கஞ்சி குடித்தாலும் நாம் நிறைவாக குடிக்க வேண்டும். அப்போ அந்த கஞ்சியை சாப்பிட்டாலும் கூட அந்த நிறைவாக எப்பொழுது நாம் சாப்பிடுவோம் என்று சொன்னால் அந்த சூழல் நன்றாக இருக்க வேண்டும். வீடு நன்றாக இருக்க வேண்டும் அவசியம் அல்ல. அது சின்ன வீடாக இருக்கலாம், பெரிய வீடாக இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டினுடைய சூழல் நன்றாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் அமைதியாக இருக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது முதலாவது எல்லாவற்றையும் படைத்த பின்பு இறுதியாக என்ன செய்தார்? மனிதனை படைத்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான அடிப்படைகளையும் படைத்து இறுதியாக மனிதனை படைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்காற்றை அளிக்கக்கூடிய மரங்கள் மற்ற படைப்புகள் நமக்கு மிகவும் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது இந்த உயிர்காற்றை அளிக்கக்கூடிய இயற்கையானது நாளுக்கு நாள் அழிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலே 33 விழுக்காடு காடுகள் இருக்க வேண்டும் என்பதாக வனத்துறை கூறுகிறது. ஆனால் இந்த நாளிலே அந்த கணக்கீட்டை பார்க்கும் பொழுது 21 விழுக்காட்டுக்கு குறைவாகவே காடுகள் இருக்கிறது. அப்போ 12 விழுக்காடு காடுகள் அழிக்கப்பட்டு விட்டதாக புள்ளி விவரம் கூறுகிறது. ஆகவே இப்படியே செல்வோம் என்று சொன்னால் வருகின்ற 2030ஆம் ஆண்டிலே 670 மில்லியன் மக்கள் மாசுபட்ட காற்றை சுவாசிக்கக்கூடும். இதனால் ஒவ்வொரு ஆண்டும் 70 லட்சம் மக்கள் இந்த உலகத்திலே இறந்து போய்விடுவார்கள் என்று உலக சுகாதார நிறுவனம் தெளிவாக இந்த புள்ளியை சொல்லியிருக்கிறது. இந்த நிலை நீடிக்கும் என்று சொன்னால், இந்த இயற்கையை நாம் மாசுபடுத்திக் கொண்டே இருக்கும் என்று சொன்னால்,
வரக்கூடிய நாட்களிலே ஒவ்வொரு ஆண்டும் 70 லட்சம் மக்கள் இந்த உலகத்திலே மாண்டு போய்விடுவார்கள். இப்பொழுது இந்த கொரோனா தொற்றிலே 35 லட்சம் மக்கள் இந்த உலகத்திலே இறந்து போயிருக்கிறார்கள். இதே போல 2 மடங்கு மக்கள் இறக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் படைத்த இந்த உலகத்தை, இந்த படைப்புகளை மனிதர்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இணைந்து இந்த படைப்புகளோடு கூட நாம் வாழ தவறும் பொழுது நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த காற்றானது மாசுபட்டு போகிறோம். மாசுக்கப்பட்டதான 1ஆம் திருமுறை பகுதியிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து இறுதியாக மனிதனை படைத்து மனிதனை அழைத்து என்ன செய்கிறார்? அவனுடைய கரத்திலே தான் படைத்த படைப்புகளை அவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். அதுதான் 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தினுடைய தாற்பயம் என்ன? ஆண்டவர் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். பலகி பெருகி பூமியை நிரப்புகள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்தார். இந்த வசனத்திலிருந்து நாம் வெளிப்படக்கூடிய காரியம் என்று சொன்னால், ஆண்டவர் 3 காரியங்களை மனிதனுக்கு கொடுக்கிறார். ஒன்று ஆளுமை. God has given the personality to the human being. ஆளுமையை கொடுக்கிறார். இந்த ஆளுமை என்ன? கடவுளுடைய சாயல். மனிதனை தன்னுடைய சாயலிலே படைத்தார். அது மட்டுமல்ல, தன்னுடைய சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தார். 3ஆவதாக பகுத்தறிவை அவனுக்கு கொடுத்தார். இதுதான் சிறப்புக்குரிய காரியம். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆளுமையில 3 காரியங்கள் என்ன? ஒன்று, ஆண்டவருடைய சாயலிலே மனிதன் படைக்கப்பட்டான். 2வது, தன்னுடைய உயிர் மூச்சையே அவனுக்கு கொடுத்தார். 3ஆவதாக பகுத்தறிவை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். 2ஆவதாக அதிகாரத்தை கொடுத்தார். ஆண்டு கொள்ளுங்கள். God has given authority to the human being. அப்ப அத்தாரிட்டி என்று சொன்னால் என்ன? உரிமை பேரு. உரிமை பேரு. இவையெல்லாம் உனக்கு சொந்தமானதுப்பா. இதன் மீது உனக்கு அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன். அப்ப இந்த உரிமை பேர் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த படைப்புகளோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே ஆண்டவர் இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார். யோவான் 1:12 அதான் வாசிக்கும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் என்பது உரிமை பேரு. ஆண்டவர் நம்மை சுவிகார புத்திரராக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். என்றைக்கு அவரை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். அந்த அதிகாரம் என்ன என்பது லூக்கா 10:19 வாசிக்கிறோம். இந்த உலகத்துடைய தீமையான ஆற்றல்களை மேற்கொள்ளும்படியான அந்த கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். 3ஆவதாக ஆற்றல், வல்லமை. என்ன வல்லமை அது? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அந்த வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் மாறாக இன்றைக்கு மனிதன் இந்த பெருக்கத்தை அவன் தடை செய்து அழிவுக்கு நேராக இன்றைக்கு இந்த உலகத்தை அவன் வழிநடத்திக் கொண்டு போய்விட்டான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அருமையான நம்முடைய மூத்த பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகவே அவர்கள் வெளியே தள்ளப்பட்டார்கள் என்று திருமறையிலே வாசிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே படைப்பின் மகுடமான மனிதர் இப்பொழுது அந்த ஸ்லாக்கியத்தை இழந்து போய்விட்டார்கள். 2ஆவதாக படைப்பினை பாழ்படுத்திய மனிதர். அவை எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் படைப்புகளை நாம் பாழ்படுத்தி விடுகிறோம், சிதைக்கப்பட்டு போய்விடுகிறது. அதுதான் உண்மையான ஒரு காரணம். இதன் அடிப்படையில் என்ன ஆனது? ஆதாமும் ஏவாளும் உடை இல்லாமல் இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு உடை கொடுத்து இருப்பதற்காக ஒரு மிருகத்தினுடைய தோலை எடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு போர்த்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே முதலாவது ஆண்டவரே இந்த ஒரு விபரீதமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கும். தொடர்ந்து உலக வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஒருவர் மக்கள் மேற்கொள்ளவும், ஒருவரை ஒருவர் கொலை செய்யவும், ஒருவரை ஒருவர் அபகரிக்கவும், இப்படிப்பட்டதான நிலைப்பாடுகள் தொடர்ந்து இந்த உலகத்திலே நடைபெற்று வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம்.
ஆகவே தனி மனிதனுடைய வளர்ச்சியை மட்டுமே மனிதன் கருத்தில் கொண்டு பொதுநலம் நோக்காதபடி இந்த பாவம் உலகத்தில் பிரவேசிக்கவே அவன் தன்னுடைய வளர்ச்சியை மட்டுமே அவன் கருத்தில் கொண்டான் என்று நாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இதன் நிலைப்பாட்டிலே இன்றைக்கு வாழ இருக்கின்ற மக்களாகிய நாம் இன்றைக்கு வாழ்வை இழந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இது கடந்த 2 ஆண்டுகளாக நாம் சந்திக்கின்ற ஒரு அவலமான ஒரு நிலை. 1980களிலே பார்க்கும் பொழுது நான் சென்னையிலே இறைவன் கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது எனக்கு பணித்தளமாக வட சென்னை கொடுக்கப்பட்டது. அப்பொழுது நாங்கள் ஒரு குழுவாக சொல்வோம், மாணவர்கள் எல்லாரும் சென்று வார இறுதியிலே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே வட சென்னை பகுதியிலே நற்செய்தி அறிவிப்பது வழக்கமான ஒரு காரியம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலும் போர் போடப்பட்டிருக்கும். அந்த போருடைய ஆழம் எவ்வளவு என்று சொன்னால் 15 அடிக்கு மேல் இருக்காது, அதுக்கு மேலே போட முடியாது, ஏன்னா 10 அடியிலே தண்ணி வந்துடும். அப்போ அந்த தண்ணீரை நாங்கள் போரில் அடித்து பார்க்கும் பொழுது அந்த தண்ணீர் வெண்மையாக இருக்கும், குடிப்பதற்கும் பயன்பாட்டிற்கும் ஒரு சிறப்பான ஒரு தண்ணீர் உண்டு அந்த நாட்களிலே. ஆனால் 1991ஆம் வருஷங்களிலே பார்க்கும் பொழுது அந்த தண்ணீர் எல்லாம் மாசுபட்டு போய்விட்டது. வெள்ளையாக இருந்த தண்ணீர் எல்லாம் கருப்பாக மாறிவிட்டது. அது எந்த விதமான பயன்பாட்டிற்கும் எடுத்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போய்விட்டது. காரணம் என்ன? இன்றைக்கு வட சென்னையிலே பார்க்கும் பொழுது அதிகமான தொழிற்சாலைகள், இந்த தொழிற்சாலைகள் தன்னுடைய கழிவுகள் எல்லாம் இந்த பூமியிலே விடப்படுகிறபடினாலே அந்த கழிவுகள் எல்லாம் பூமிக்குள் இறங்கி பூமியில் இருக்கின்ற தண்ணீரை மாசுபடுத்திவிட்டது. இன்றைக்கு தண்ணீர் இருந்தும் குடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அவலமான நிலை இன்றைக்கு வட சென்னை பகுதியிலே இன்றைக்கு காணப்படுகிறது. யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு மனிதர்கள் இன்றைக்கு வாழ்வை நாம் பாழ்படுத்தி விட்டோம். மனிதனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரே இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு போய்விட்டது. இது நான் அனுபவித்து சொல்லுகின்ற ஒரு உண்மையான கருத்து. இன்றைக்கு கூடங்குளம் பிரச்சனை, அதே மாதிரி தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலய போராட்டம், இவையெல்லாம் மனித வாழ்வுக்காக எடுத்து வந்த பிரச்சனைகள். இதில் அநேகர் பாதிக்கப்பட்டார்கள், அநேகர் இறந்து போனார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதுதான் முதல்வர் சில ஸ்டெர்லைட் ஆலய போராட்டத்திலே இறந்து போன குடும்பத்தின் மக்களுக்கு அரசு பணி கொடுத்திருக்காங்க என்பது பாராட்டுக்குரிய ஒரு காரியமாகும். ஆகவே அரசாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, குடும்பமாக திருச்சபையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் படைக்கப்பட்ட இந்த படைப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நாம் கடந்த நாளிலே சந்திக்கப்பட்டு நாம் அறிந்திருக்கிறேன் சுனாமி பேரிடர், பூமி அதிர்ச்சி, எரிமலை வெடிப்பு, கொள்ள நோய் போன்ற இப்படிப்பட்டதான வாழ்வே ஒரு கேள்விக்குறியான பிரச்சனை நாம் சந்திக்கிறேன். ஏனென்றால் இயற்கையோடு கூட நம்மால் போராட முடியாது. அந்த இயற்கை எப்பொழுது சீற்றம் எடுக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஏன் இவைகள் எல்லாம் நடக்கிறது என்று சொன்னால், எப்பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு மனிதன் கீழ்ப்படியாமல் தன்னை மட்டுமே கருத்தில் கொண்டு தனி மனித வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு அவன் செயல்பட ஆரம்பித்தானோ அன்றைக்கே இந்த உலகமானது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒருவேளை அறிவியல் வளர்ச்சி வில்லை நோக்கி போய்கொண்டிருக்கலாம், ஆனால் அழிவானது பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒன்று. ஆகவே இதில் நாம் மனம் வருந்துவது பெரிதான ஒரு காரியம் அல்ல, மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு கூட இந்த தொற்றிலே பாதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் மனம் வருந்துவது மட்டும் முக்கியம் அல்ல, மனம் திரும்ப வேண்டும். ஆகவேதான் இயேசு சுவாமி சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்து கொண்டிருக்கிற தவறான காரியங்கள் நமக்கு நன்றாகவே தெரியும். எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். அது ஆகவே செய்ய வேண்டிய காரியங்களை நாம் நலமாக செய்யும் பொழுது இந்த உலகத்தினர் நம்ம நலமாக வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் இயற்கையின் பேரிடர்களுக்கு நாம் ஒருபோதும் தப்பவே முடியாது. மூன்றாவதாக இறுதியாக ஆண்டவர் கேட்டுக்கொள்கின்ற காரியம், படைப்புடன் நாம் ஒப்புரவாக வேண்டிய மனிதர்களாக காணப்பட வேண்டும். செய்ததை செய்துவிட்டோம் அல்லது செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் இனிமேலாவது வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ வேண்டும் என்ற நிலைப்போகளை
அதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை மக்களாக நாம் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம். குடிப்பதற்கு தண்ணீர், சுவாசிக்க காற்று, அடிப்படை தேவைகள் இவைகளையெல்லாம் மாசுபடுத்தி விட்டால் வரக்கூடிய பிள்ளைகள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வார்? பிள்ளைகளுக்கு நாம் பணத்தை சம்பாதிக்கலாம், அவர்கள் அதிகமாக படிக்கலாம், அதிகமாக சம்பளம் வாங்கலாம். ஆனால் இவையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. மனிதனுடைய சுவாசிக்கக்கூடிய காற்று மாசுபடும் என்று சொன்னால் மனிதன் எப்படி இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும்? ஆகவே மனிதன் படைப்புகளோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு ஒப்புரவாக வேண்டும். ஏனென்று சொன்னால் இயற்கை நம்முடைய சகோதரர், ஒரு குடும்பத்தில் 4 சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் சொன்னால் அவர்களோடு கூட மற்றவர்கள் இணக்கமாக இருக்கும் பொழுது மட்டுமே அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். உடன்பிறந்த சகோதரர்களோடு கூட நாம் இணக்கமாக இல்லாவிட்டால் நாம் ஆரோக்கியமாகவோ சந்தோஷமாகவோ இருக்கவே முடியாது. அதுபோலதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், இயற்கை படைத்தார், நம்மையும் படைத்தார். அப்ப இயற்கை வேறு யாரும் இல்லை, அவர் அந்த படைப்புகள் அனைத்தும் தேவனுடைய குடும்பத்திலே காணப்படுகின்ற நம்முடைய உடன்பிறப்புகள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதான் மிக முக்கியமான காரியம். நம்முடைய உடன்பிறப்பை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு உதவி செய்கிறோம் என்பதை உண்டாகிட்டு. அதுபோல இயற்கை நம்முடைய சகோதரத்துவம் என்பதை நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. இப்ப அவர்கள் நன்றாக இருந்தால் தான் நாம் நன்றாக இருக்கிறோம், அவர்கள் வாழ்ந்தால் தான் நாம் வாழ முடியும். ஆகவே நம்மை வாடு செய்து கொண்டிருக்கின்ற இயற்கையினுடைய வளங்களுக்கு நாம் ஒருபோதும் தடை செய்யாதபடிக்கு நாம் அவர்களுக்கு உயிரூட்ட வேண்டும். அவர்களோடு கூட இணைந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். வாசிக்கப்பட்டதான 19ஆம் சங்கீதம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆதாயம் மீது அவருடைய கிரியை வெளிப்படுத்துகிறது, தன்னுடைய பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவர் அன்றைக்கு இந்த உலகத்தை படைத்த போது இந்த கிரகங்களை எல்லாம் படைத்து அவர் அன்றைக்கு இயக்கிவிட்ட கிரகங்கள் தான் அது இன்றளவும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. எந்த பாதையில் ஓட வேண்டும் என்று சூரியனை தீர்மானித்தாரோ அந்த பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கிரகங்கள் யாவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்து கொண்டு, ஒருவேளை தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்ய தவறும் என்று சொன்னால் மனிதர்களாகிய நீங்கள் நானும் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்க முடியாது. ஆகவே இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்கணும், அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாடுகள், வல்லரசு நாடுகள் ஒன்றை அழிப்பதற்கு பலவிதமான அணுகுண்டுகளை, பலவிதமான ஆயுதங்களை தயாரித்து இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தவறான காரணம். இதையெல்லாம் அழிவுக்கு நேராக இந்த அறிவியல் நம்மை வழிநடத்தி சென்றுவிடும். கடந்த வாரத்திலே பார்த்து விதமாக ஞானம் என்பது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். ஞானம் ஒருவருக்கும் அழிவை கொண்டு வராது, ஆனால் அறிவு மனிதனுக்கு அழிவை கொண்டு வந்தது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயற்கைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறது. ஆகவேதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார், தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப படைப்புகள் யாவும் எதை எதிர்நோக்கி இருக்கிறது என்று சொன்னால், மனிதர்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற தவறும் பொழுது நாம் தொடர்ந்து தீமையை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப தீமையான காரியங்கள் தான் இந்த உலகத்திலே வலுப்பெறும். அப்ப தீமையான காரியங்கள் இந்த உலகத்திலே வலுப்பெறும் பொழுது நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆகவே படைப்புகள் யாவும் நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற அந்த எதிர்நோக்கோடு கூட இந்த மனித வர்க்கத்தை, இந்த இயற்கை வளங்கள் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாசிக்கப்பட்ட 2ஆம் திருமுறை பகுதி புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம், புதிய வானம் புதிய பூமி என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த புதிய வானம் புதிய பூமியை நாம் உருவாக்க வேண்டும். மனிதர்களாகிய நாம் இன்றைக்கு இந்த இயற்கையை நாம் அழித்து விட்டோம். ஆனால் மீண்டும் இந்த பூவானத்தை நாம் புதுப்பிப்பது அது நம்முடைய கருத்தில் இருக்கிறது. ஆகவே நமக்குள் வாழும் உயிர் காற்றாகிய தூய ஆவியை கொடுக்கும் உயிரோட்டத்தில் மனித வாழ்வுக்கு அடித்தளமாய் காணப்படுகின்ற இயற்கையை மாசுபடுத்தும் எந்த தீங்குக்கும் எதிர்த்து போராடி தேவனுடைய ராஜ்யம் தோற்றுவிக்கப்பட நம்முடைய அழைப்பில் நாம் உறுதி ஏற்கிறோம். அதுதான் குறிப்பாக இறை மக்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவேதான் தேவன் திருச்சபையை சமுதாயத்தில் தோற்றுவித்தார். நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக உருவாக்க இப்படிப்பட்ட நலமான காரியங்களை நாம் செய்வது மட்டுமல்ல, மற்றவர்கள் செய்வதற்கு நாம் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவரால் அருளப்பட்ட இந்த உயிர் காற்றை சுவாசிக்கிற நீங்களும் நானும்
இந்த உயிர் காற்றுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய எல்லா தீங்குக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து போராடுவதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே அப்படிப்பட்டதான நம்முடைய அழைப்பை நாம் உறுதி செய்து கொண்டு தேவன் படைத்த இந்த சிறப்புக்குரிய உலகத்தை நாம் மீண்டுமாக புதுப்பிக்க இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர்தாமே நம்ம ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஆராதனைக்கு இறுதியாக கீர்த்தனை 224வது கீர்த்தனை நாம் பாடுகிறோம். தாசரே காரணி என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். முதல் 3 சரணங்கள் மட்டும் பாடி நாம் கடவுளுடைய நாமத்தை நாம் நினைவுபடுத்துகிறோம். தாசரே காரணியை என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் சுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், பாவிகள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு வரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாயே சுபவ பரத்தை, நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே கரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசிர நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கணிந்து தெரிந்தனரே. தாசரே கரணியை என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் பார்த்து நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் உயர்ந்திடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே கரணியை என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜெபம் கடவோம். படைப்புக்கு காரணராகிய எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான கால வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்ட தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தை படைத்து மனிதனுடைய கருத்தில் கொடுத்து இந்த படைப்பின் மகுடமாக நீ மனிதனை வைத்து, ஆனால் மகுடத்தை மனிதன் இழந்து போனான். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகவே ஒட்டுமொத்தமான மனுக்குலம் முழுவதும் பாவத்தில் விழுந்து விட்டது. அதனுடைய நிலைப்பாட்டிலே நீர் நன்றாக படைத்த இந்த உலகத்தை நாங்கள் மாசுபடுத்தி விட்டோம். தனிமனித வளர்ச்சியை மட்டுமே மனதில் கொண்டு பொதுநலத்தை நாங்கள் புறம் தள்ளி ஆண்டுடைய தனிமனித செல்வாக்குக்காக நாங்கள் எதையும் செய்ய ஆயத்தமாகிவிட்டோம். இதனுடைய அடிப்படையிலே ஒவ்வொரு நாளும் பலவிதமான வன்முறைகள், கலவரங்கள், பாலியல் பலாத்காரங்கள், கொலைகள், கொலைகள் இதையெல்லாம் இந்த உலகத்திலே அரங்கேறி வருகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சுவாமி, எல்லாவற்றுக்கும் காரணம் நாங்கள் என்பதை மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். இப்பொழுது ஒட்டுமொத்தமான உலகத்தையும் அசித்து வருகின்ற இந்த கொரோனா தொற்று கடந்த 2 ஆண்டுகளாக இந்த நிலைப்பாட்டிலே அனைவரும் பாதிக்கப்பட்டு வருகிறோம். அன்புக்குரியவர்களை இழந்திருக்கிறோம், நண்பர்களை இழந்திருக்கிறோம், குடும்பத்தின் மக்களை இழந்திருக்கிறோம். இதைவிட எங்களுக்கு மிகப்பெரிய அறிவுறுத்தல் வேதனை இல்லை சுவாமி. ஆகவே நாங்கள் இனி மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு தெரிகிறோம். படைக்க நாங்கள் தொடர்ந்து அழிவுக்கு நேராக நாங்கள் வழிநடத்தி செல்லாதபடிக்கு நாங்கள் உம்முடைய ஞானத்தோடு உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு தெரிந்தால் செய்த தவறான காரியங்களுக்கு நாங்கள் மனம் வருந்துகிறோம்.
ஆக உயிர்காற்றாகிய இந்த மனித வாழ்வுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த மூச்சு காற்று மாசுபடும் என்று சொன்னால் உலகத்தில் மனிதர்கள் வாழ முடியாது. ஆக அப்படிப்பட்ட காற்றை நாங்கள் ஆரோக்கியமாக பாதுகாத்திட, இயற்கையோடு இணைந்து நாங்கள் வாழ்ந்திட, இயற்கை என்ற சகோதரத்துவத்தை நாங்கள் நிலைப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற யாசித்திருக்கிறோம். விசேஷமாக இப்பொழுது கொரோனா தொற்றுகளை தமிழகத்தில் குறைந்து வருகிறது. தொடர்ந்து முதல்வர் அவர்களும் அரசு அதிகாரிகளும் அமைச்சர்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா பணிமுயற்சியும் இருக்கிறது. சீக்கிரமாக இந்த நிலைப்பாடுகளை விட்டு கடந்து போக மக்கள் அனைவரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஆண்டவர் அனுகிரகம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வரக்கூடிய நாட்களுக்காக நன்றி படைக்கிறோம். கடவுளுடைய பாதுகாவலும் பராமரிப்பும் தொடர்ந்து ஆண்டவருடைய திருக்குடும்பத்தின் இறைமக்களாக எங்கள் அனைவரோடும் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய பேராயர் அவர்களுக்காக, பேராயர் அம்மா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பேராயத்தினுடைய தலைமைத்துவத்தை ஏற்று சிறப்பாக செயல்படுகிறார். உங்கள் அடியாளனை கற்று ஆசீர்வாதம் நடக்கிற ஜெனரல் கான்ஃபரன்ஸுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் ஏற்ற நாட்களிலே சீரும் சிறப்புமாக நடந்து முடிய கற்று கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாக்குகிறோம் வளர்க்கிறது. மீண்டுமாய் நாங்கள் இந்த காணொலி இறை வழிபாட்டில் பங்கேற்கின்ற வரையும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்திலும் இன்று மீண்டும் சதா நாட்களிலும் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடம்புடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரக்கூடிய நாட்களில் உங்களோடு கூட நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.